எந்த மனிதருக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும்னு இந்த பிரபஞ்சம் நினைக்குதோ அவங்களுடைய மொத்த டேட்டாவையும் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். புத்தர் இதைத்தான் செஞ்சார். புத்தருக்கு போதி மரத்தடியில உட்காந்து அவருக்கு ஞானம் கிடைச்சது அப்படின்னா, ஒரு மரத்தின் நிழல்ல எப்படி இவருக்கு இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆனாருன்னா, இந்த பிரபஞ்சத்து காட்டில் உள்ள டேட்டாவை அவருக்கு கொடுத்துச்சு. வள்ளலாரும் இப்படிதான் முக்தி பெற்றார். எல்லா மகான்களும் இந்த பிரபஞ்சத்துல இருந்துதான் சக்திகளை பெற்றாங்க. அதனால அவர்கள் என்ன சிந்திச்சாங்களோ அந்த டேட்டா இந்த பூமியில இருக்கும். இன்னும் 1000 வருஷம் கழிச்சு ஒரு மனிதருக்கு இதை கொடுக்கணும் இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணிட்டா அந்த டேட்டாவை அப்படியே கொடுக்கும். இன்னும் ஒரு வள்ளலார், இன்னும் ஒரு புத்தர் நிச்சயமாக இந்த பூமியில தோன்றுவார்கள். இரண்டாவது, இந்த தீர்த்தங்கள் திரு கைலாயம் முதல் ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்கக்கூடிய 11 புண்ணிய ஸ்தலங்கள்ல தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு இது கேளக்கியர் சித்தருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த தீர்த்தம் தான் மக்களுக்கு நாங்க கொடுக்குறோம். இந்த தீர்த்தத்தை தான் மக்கள் மடியும் தெரிக்கிறோம். ரெண்டாவது, திருநீர் கொடுக்குறோம். இந்த திருநீருங்கிறமே இது ஒரு சாதாரணதா விஷயமா இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக அபிஷேகம்னா என்ன, பிரசாதம்னா என்ன அப்படின்னா, சக்தி ஊட்டப்பட்ட ஒரு சிலைக்கு அபிஷேகம் செஞ்சு அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து நீங்க வச்சிருக்கிற அந்த பதார்த்தத்துல போட்டு இந்த பதார்த்தத்தை மக்களுக்கு நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு பேரு தான் பிரசாதம்.